சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேரத்தில் நம்ம மகாபெரிவாளை சொல்லலாம்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு குட்டி அனுபவம் நேர்களும். ஒரு தடவை நம்ம மகாபெரிவாளை பார்க்குறதுக்கு தொண்டர்கள் வந்துட்டு ஒரு தொண்டர் நிறைய 2-3 கூட நிறைய கொன்றை மலர் பூ, நிறைய கொன்றை மலர் பூ நிறைய கொண்டு வந்தார். இப்போ பெரியவா முன்னாடி வைக்கிறேன். பெரியவா பார்க்குற பூவா அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த மலரை எடுத்துகிட்டு, பூ தானே கொண்டு வந்திருக்க? ஆமாம் பெரியவா, பூ கொண்டு வந்திருக்கேன் பெரியவா. நம்ம சந்திரசேகர் பூஜைக்கு நீங்கள் வச்சுக்கல, அதனால் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா பூஜைக்கு அப்படி. சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு கொண்டு வந்திருக்க பூ கொண்டு வந்திருக்க, ஓகே. ஆனால் பூ மட்டும்தானே நீ கொண்டு வந்திருக்கணும், இன்னொன்று ஏன் கொண்டு வந்திருக்க, வேறு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறேன். அவரா, இல்லை பெரியவா, நான் பூ மட்டும்தான் பெரியவா கொண்டு வந்திருக்கேன், சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு உங்களுக்கு வேணுமேனு இது மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற. இல்லையே அப்படிங்கிறப்ப சீடர்களை விட்டு இந்த கூடையை ஃபஸ்ட்டு இருக்கிற கூடை எல்லாத்தையும் அங்கே அப்புறப்படுத்துங்க அந்த ஹாலில் அப்படின்னு. ஏன் பெரியவா அப்படி சொல்ல? ஒவ்வொரு பூவாக எடுத்து வைக்கிறேன். தம்பாளத்தில் புஷ்ஷுன்னு சீரிண்டு வருது. பார்த்தியா, இந்த கருநாகம் பார், சந்திரமௌலீஸ்வரருக்கு இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீ நாகத்தை கொண்டு பாரு, உன்னை அதனால தான் நான் தள்ளி இது பண்ண சொன்னேன் அப்படிங்கிற பெரியவா. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தொண்டர்கள் என்ன பண்ணுறோம் எல்லாமே நம்ம மகாபெரிவா இருந்து பேசும் தெய்வம். கண்டிப்பாக கொன்றை மலர் பூ மட்டும்தானே கொண்டு வந்துருக்கு அப்படின்னு பார்த்தா நாகர் புஷ்ஷுன்னு வந்தது. அப்போ பெரியவா சொல்கிறா, ஒரு ஆற்றுக்கு நாகர் வந்தால் ஏதோ ஒரு அடிக்கடி நாகர் கண்ணுக்கு தட்டுப்படுதா, இல்லை நாகர் வந்தால் நல்லெண்ணெய் தீபம், தூய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும், ஒரு விளக்காவது. இப்போ தீபம் எண்ணெயும் என்னென்னமோ கலந்து வருது, அந்த எண்ணெய் ஏற்றினாலே ஒரு மாதிரி வாசனை வரும். தூய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இது பண்ணோம்னா பாம்பு இந்த மாதிரி எதுவுமே வராது அப்படிங்கிற. நம்ம நடமாடும் தெய்வம் எது சொன்னாலும் ஒரு நல்லதுக்கு தான். நமஸ்காரம்.